பல வருஷத்துக்கு அப்புறம் அண்ணனும் தம்பியும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. அப்ப கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும். ஆமா சாமி, பிரச்சனை தான். சின்ன பிரச்சனை இல்ல, மிகப்பெரிய பிரச்சனை. தெரியுது, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. சாமி, ஒருவேளை அது வெளியே வந்துட்டு இருக்குமோ? அந்த சந்தேகமே உனக்கு தேவையில்லை. அது கண்டிப்பா வெளியே வந்துருச்சு. சாமி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, அது வெளியில வரும்போது ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது. அது மட்டும் இல்ல, அதை அடைச்சு வைக்கிறதுக்கு காரணம் நான் தானே. அதனால முதல்ல என்னதான் தாக்க முயற்சி பண்ணுச்சு. நான் இத்தனை வருஷமா பூஜை செஞ்சது என்னை கைவிடல. இதெல்லாம் சேர்த்துதான் என்னை காப்பாத்திடுச்சு. ஆனா உங்களை அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். சாமி, நீங்க சொல்றத பார்த்தா என் பையன் இறப்புக்கு காரணம் நிச்சயமா அதுதான். ஆனா சாமி, நடந்த சம்பவத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அப்புறம் எதுக்கு என் பையனை கொல்லுச்சு? அவன் உன் வாரிசுல, அதான் வாரி தின்னுடுச்சு. அது மட்டும் இல்ல, அவன் ஏதோ ஒரு விதத்துல அதை போய் சீண்டி இருக்கான். சும்மா விடுமா? அதுதான் அவன் உயிரை காவு வாங்கிடுச்சு. இப்ப நாங்க எப்படி சாமி தப்பிக்கிறது? அது எங்க எல்லாரையும் கொன்னுடும்ல? கண்டிப்பா எல்லாரையும் கொன்னுடும். ஒரு உயிரையும் மிச்சம் வைக்காது. சாமி, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. ஆனா இப்ப அதுக்கு நேரம் கூடி வரல. நேரம் கூடி வரும்போது தான் அந்த பூஜையை செய்ய முடியும். அப்பதான் நீங்க எல்லாரும் உயிர் தப்பிக்க முடியும். சாமி, அது வரைக்கும் நாங்க எப்படி உயிர் பழிச்சு இருக்கிறது? ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் தர கயிறை யாருக்கும் தெரியாத மாதிரி உடம்புல கட்டிக்கோங்க. அப்புறம் உங்களை அந்த ஆத்மாவால எதுவுமே பண்ண முடியாது. நான் குறிக்கிற நாள் வரைக்கும் இது உங்களை காப்பாத்தும். அது மட்டும் இல்ல, அது அடைப்பட்டு இருந்ததுல அந்த இடத்துக்கா உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட யாருமே போக கூடாது. போனா அப்புறம் அவங்களோட மரணத்தை என்னால தடுத்து கூட நிறுத்த முடியாது. சரிங்க சாமி, நாங்க எங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் அந்த பக்கம் போவேணான்னு சொல்லி வச்சிடறோம். ஆனா அவங்கள எல்லாம் எப்படியாச்சும் காப்பாத்துங்க சாமி. கண்டிப்பா வழி இருக்கு. நடக்கும், எல்லாமே நடக்கும். நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. நான் பூஜை பண்ணி இப்போ ஒரு கயிறை தரேன். அத நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி உள்ளுக்குள்ள வச்சு கட்டிக்கோங்க. சரிங்க சாமி. இன்னொரு முக்கியமான விஷயம், வந்தது ஒரு ஆத்மா கிடையாது, 2. என்ன சாமி சொல்றீங்க? ரெண்டுமே வந்துருச்சா? ஆமா, ரெண்டுமே வந்துருச்சு. ஆனா அதுல ஒரு ஆத்மாவுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கு. இன்னொரு ஆத்மாவால எதுவுமே பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கலாம். ஆனா சக்தி இருக்கிற ஆத்மா பெண் ஆத்மா. அது உங்களை பழிவாங்காம விடாது. ஏற்கனவே இதால 2 உயிர் பறிக்கப்பட்டது. நானே 100 இலையில தான் அதுகிட்ட இருந்து உயிர் தப்பிச்சேன். அதனாலதான் சொல்றேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப அந்த ஆத்மாக்கு கண்டிப்பா ஒரு மனுஷ உடம்பு தேவை. அப்போ அது யாருக்குள்ள போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சாமி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த வீட்டுல நிலான்னு ஒருத்தி இருக்கா. அதான் அந்த ராகவனோட பொண்ணு. அவ என் கண்ணுக்கு என் கண்ணுக்கு புரியுது புரியுது. கவலைப்படாத. அவ கண்டிப்பா ஆத்மாவா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ பிறந்து வளர்ந்ததுல இருந்து எல்லாத்தையும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், அவ உயிருள்ள ஒரு ஜீவன் தான், கண்டிப்பா ஆத்மா கிடையாது. ஆனா அவ என் கண்ணுக்கு பேயால தெரிஞ்சா, அந்த ஆத்மா யார் மூலியமாவது வந்து உங்களை பயன்படுத்த பார்க்கும். நீங்க பயப்படுறது அதுக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஒருவேளை இந்த பொண்ணு மூலியமா வந்தும் உங்களை பயன்படுத்தி இருக்கலாம். அதனால கவலைப்படாதீங்க. நான் பூஜை பண்ணி தர கயிறை பத்திரமா கட்டிக்கோங்க. எக்காரணத்து கொண்டும் அதை அவுத்துறாதீங்க. சரிங்க சாமி. நிலா, நிலா. அண்ணா. என்னம்மா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, என்னாச்சு? இப்ப பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லண்ணா. ஐ எம் ஆல்ரைட். ஏன் நிலா, ஃபீவர் வர அளவுக்கா கேர்லெஸ்ஸா இருப்பீங்க? ஃபீவர் வரப்போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியாதுல்ல. சரி சரி, இனிமேவாச்சும் கொஞ்சம் பார்த்து இருங்க. ஓகே ஓகே. ஆமா நிலா, இங்க என்னதான் நடக்குது? அண்ணா, நீ என்ன கேட்க வர எனக்கு புரியல. தேன்மொழி கால் பண்ணி பிரச்சனையெல்லாம் சொன்னா, அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமாண்ணா, எனக்கு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதான் இவகிட்ட சொன்னேன். இவ தான் உங்க அண்ணன் கிட்ட சொல்லாங்க்கா, ஏதாவது முடிவு கிடைக்கும்னு சொன்னான். அதனால தான் அவளையே கால் பண்ணி உனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேண்ணா. நிரஞ்சன், என்ன ப்ராப்ளம்? கொஞ்சம் இரு அர்ஜுன், நான் உனக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். நாங்க பேசும்போதே உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். ஓகே நிரஞ்சன். நிலா, அப்போ அவ சொன்னது எல்லாமே உண்மையா?
ஆமாண்ணா, எல்லாமே உண்மைதான். நான் கண்ணை திறந்து பார்க்குறப்போ இப்போ நான் எப்படி இருக்கேன், இதே மாதிரி இதே ட்ரெஸ்ஸில் என்னை பார்த்து என் கண்ணத்தில் கை வச்சுக்கிட்டு இருந்ததுண்ணா. அது இது வரைக்கும் இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லைண்ணா. நானே என்னை கண்ணாடியில் பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அது என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. இது வீட்டில் சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. அதனால தான் நான் இவகிட்ட சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் தேன்மொழி. தங்கச்சி பயந்து சொன்ன உடனே எனக்கு கால் பண்ணி சொன்னியே, தேங்க்ஸ்மா. இருக்கட்டும், நான் பரவாயில்ல. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் விடக்கூடாது. இது ரொம்ப ஆபத்தானதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது நிலாவுக்கு ஆபத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்குமோ? எனக்கு அப்படிலாம் தெரியலண்ணா. நிலாக்காக்கு ஆபத்து வரணும்னா அது இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்திருக்காது. ஏதாவது கண்டிப்பாக ஆபத்தை உண்டாக்கியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் உங்கள் வீட்டில் விக்னேஷ்ன்ற ஒருத்தர் இறந்தார்ல, அந்த மாதிரி. ஏய் இருங்க, ஒன் செகண்ட். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி அர்ஜுன், இங்க என்ன நடக்குதுன்னா, நிலா வந்து நேத்து நைட்டு ஒரு காட்சி பார்த்துருக்கா. என்ன பார்த்தாங்களாம்? அது அவ தூங்கிட்டு இருந்திருக்கா. அவள மாதிரியே ஒரு உருவம் வந்து அவ கன்னத்துல கை வச்சு பேசிட்டு இருந்திருக்கிறத அவ அப்புறமா தான் நோட் பண்ணாலாம். இந்த பயத்தினாலதான் நிலாக்கு ஜுரம் வந்ததுன்னு சொல்றா. ஓ மை காட், இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கா? நிலா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? 100% உண்மைதான். நான் என் கண்ணால் பார்த்தேன். விக்னேஷ் இறப்பிலே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இது எனக்கு வரைக்கும் வந்து நிற்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. நிலா, எதுக்குமா இப்படிலாம் பேசுற? இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இல்லைண்ணா, கண்டிப்பாக இது மூலயமா இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆபத்து வரும். எனக்கு அதுதான் தெரியுது. நிலா சொல்கிறது கரெக்டு தான்ண்ணா. கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த ஊருக்காரங்களுக்கும் ஆபத்து வரலாம். கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இறந்தார்ல விக்னேஷ், அவரை மாதிரி இந்த ஊருக்குள்ளே ஒருத்தர் இறந்துருக்காரு நான் கேள்விப்பட்டேன். முதல்ல அந்த விஷயத்தை என்ன ஏதுன்னு விசாரிங்க. அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் இது மூலியமாக ஒரு க்ளூவாச்சு கிடைக்காதா நம்மளுக்கு? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் தேன்மொழி. நாங்க விசாரிக்கலாம்னு நினைச்சோம், ஆனா நாங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கல. இனிமே இது அப்படியே விடக்கூடாது. கண்டிப்பா இதை சீரியஸா எடுத்தாதான் இன்னும் நடக்க போற உயிர் பலி எல்லாம் தடுக்க முடியும். ஆமா, நீ யார்கிட்ட இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட? அண்ணா, இந்த ஊர்லேயே ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க வீடு கூட எனக்கு தெரியும். நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அவங்கக்கிட்ட விசாரிச்சா மட்டும் போதாது. உங்கள் வீட்டு பின்னாடி இருக்குல்ல ஒரு வீடு, அந்த வீடோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் வாயை திறந்து உண்மையை சொன்னாதான் எல்லாருக்கும் உண்மை தெரிய வரும். இதை மூடி மூடி ரகசியமாக பாதுகாத்தோன்னா எல்லாரும் உயிருக்குமே ஆபத்தாயிடும். அதனால தான் சொல்கிறேன், முதல்ல அந்த வீட்டில் யார் இருந்தாங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லுங்கள். அன்னைக்கு நிலாவும் இதை தான் சொன்னாங்க. ஆமா, நீங்க நான் இந்த வீட்டில் வேலை செய்கிறாங்கல்ல வள்ளி, அவங்களோட பொண்ணு தேன்மொழி. நீங்க தான் உண்மையான தேன்மொழியா? ஏங்க அப்படி கேட்குறீங்க? நான் தேன்மொழி தான், வள்ளியோட பொண்ணு தான். ஏய், திடீர்னு உனக்கு என்னடா இந்த டவுட்டு? இல்ல, சும்மா கேட்டேன். இவன் வேற நேரங்காலம் புரியாம. சரி தேன்மொழி, முதல்ல நீ அந்த பாட்டிக்கிட்ட கூட்டிட்டு போ, அங்க விசாரிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்றத பொறுத்து இந்த வீட்டுல விசாரிக்கலாம். ஏன்னா இதை பக்குவமா தான் ஹேண்டில் பண்ணோம். நம்ம பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டோம்னா இது தப்பா போய் முடியலாம். ஆமாண்ணா, கரெக்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள் சித்தப்பா ஒருத்தர் இறந்து போனார்ல, அவரும் எப்படி இறந்தாருன்னு விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா அவர் நல்லா இருந்து திடீர்னு இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். ஒருவேளை அது கூட விக்னேஷ் மாதிரி ஒரு மரணமாக இருக்கலாம்ல? இல்ல தேன்மொழி, அவர் ஏதோ தூக்கு மாட்டிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு நான் கேள்விப்பட்டேன். நிரஞ்சனண்ணா, விக்னேஷோட கொலை கூட சூசைடாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லலாம் பேசிக்கிறாங்க. அதனால் இதை இப்படியே விட்டுறாதீங்கண்ணா. ஆமாண்ணா, உங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படி தானே சொல்லிக்கிறாங்க. அதனால் இதை ஈஸியாக விட்டுறாதீங்க. என்ன ஏதுன்னு சொல்லி தீவிரமாக விசாரிச்சாதான் தெரியும். நம்ம சித்தப்பா யார், அவர் எப்படி இறந்தாரு, என்ன ஆச்சு, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ண்ணா. இது வரைக்கும் அவர் இறந்துட்டாருன்னு மட்டும்தான் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு எதுவுமே நம்மக்கிட்ட சொன்னதில்லைல்ல. ஆக்சுவலி சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆச்சா, அவர் குழந்தைங்க இருக்காங்களா, இல்லை அவர் சிங்கிளா, எதை பற்றியும் நம்மக்கிட்ட சொன்னதே இல்லையே. எனக்கு என்னவோ இதுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுதுண்ணா. சரி, நீ கண்டதை யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணா. தேன்மொழி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ நிலாவோட வந்து தூங்குறியா? சரிங்கண்ணா. அம்மா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அம்மா டெய்லி என்னை இங்கே அமுச்சிடுவாங்க.
அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுக்கறது என் பொறுப்பு. நீ டெய்லி நிலா கூட வந்து நைட்ல தூங்குமா, அவ ரொம்ப பயப்படுறாள. ஆ சரிங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நிலா ஒன்னும் கவலைப்படாத, தேன்மொழி உன் கூடவே தான் இருக்கா. எதை நினைச்சும் பயப்படாத, சரியா? அண்ணாக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, வெளியில போயிட்டு நைட்டு லேட் ஆகும் வர்றதுக்கு. வந்து நான் உன்னை பாக்குறேன். ஆ ஓகேண்ணா, பாய். டேக் கேர்டா, பாய். ஏங்க உண்மையா இவங்க தான் தேன்மொழியா? நான் தாங்க தேன்மொழி. ஏன் ஏதாவது சர்டிஃபிகேட் இல்லை ஐடி கார்டு ஏதாவது வேணுமா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நான் நம்புறேன். வரேங்க நிலா, போயிட்டு வரேன். தேன்மொழி பாய். யாருக்கா இவரு என்ன தேன்மொழியான்னு கேட்டுட்டு இருக்காரு? அவர் கேட்கறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதை நான் அப்புறமா சொல்றேன், வா. அப்பதான் தெரியும் அவர் ஏன் அந்த மாதிரி கேட்குறாருன்னு. அக்கா, அப்ப என் பேரை வச்சு நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க. ஆமா, பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டேன், வா அதை நான் சொல்றேன். உண்மையை கண்டுபிடி நிலா. நீயும் நிரஞ்சன உண்மையை கண்டுபிடிச்சாதான் எங்களுக்கு என்ன ஆச்சுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா இந்த உண்மை உங்க மூலியமா வெளி உலகத்துக்கு வரும்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நடந்ததுன்றத நிச்சயமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்.